வணக்கம் நண்பர்களே. இப்போ டைரக்ஷனில் நம்ம டைப் 9 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் அ கிளாக் ஷோஸ் 4:30 ஆஸ் த டைம். ஒரு கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 4:30 இருக்குது. ஓகே. அண்ட் இட்ஸ் மினிட் ஹேண்ட் இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட், தென் விச் டிரெக்ஷன் இஸ் த ஹவர் ஹேண்ட் ஃபேஸிங்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கிளாக் கொடுத்து அந்த முள்ளுக்கான அந்த ஹேண்டுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ கிளாக் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். 12, 3, 6, 9, 1, 2. ஓகே. ஸோ இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டைம் என்ன கொடுத்துட்டாங்க அந்த கிளாக்கில் 4:30ன்னு சொல்கிறாங்க. ஸோ 4:30 இது ஹவர் ஹேண்டு, இது மினிட் ஹேண்டு. இப்போ 4:30 ஆச்சுங்களா? ஓகே. as the time and its minute hand is facing east. இந்த மினிட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபேஸிங் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போது இது ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட் எப்பவுமே எங்கே இருக்குங்க? நார்த்தோட கிளாக் வைஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது என்னவா இருக்குங்க? நார்த்தோட ஆப்போசிட்டில் சவுத்து, ஈஸ்டோட ஆப்போசிட்டில் வெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. தென் விச் டிரெக்ஷன் இஸ் த ஹவர் ஹேண்ட் ஃபேஸிங்னு கேட்குறாங்க. அப்போது ஹவர் ஹேண்டு எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஹவர் ஹேண்ட் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நார்த் அண்ட் ஈஸ்ட்டுக்கு மிடில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் இருக்குங்களா? எஸ், நார்த் ஈஸ்ட். ஆப்ஷன் சி. அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சுந்தர் புட் வால் கிளாக் ஆன் த டேபிள். ஸோ இங்கேயும் கிளாக் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கிளாக் வரைஞ்சிடலாம். ஓகே. டைம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். way that 9 AM the hour hand was pointing southன்னு சொல்கிறாங்க. அப்போ டைம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9 AM hour hand was pointing southன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 9 AM இது ஹவர் ஹேண்டு, இது மினிட் ஹேண்டு. ஸோ ஹவர் ஹேண்ட் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க? சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது சவுத் அப்படின்னா சவுத்தோட ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? நார்த்து. நார்த்தோட கிளாக் வைஸில் என்ன இருக்கும்? ஈஸ்ட்டு. ஈஸ்டோட ஆப்போசிட்டில் வெஸ்ட்டு. ஓகே. சரி, அதை விட்டுலாம், அது தப்பாக இருக்குது. ஓகே. இன் விச் டிரெக்ஷன் வில் த ஹவர் பாயிண்ட் அட் 9:30 PM. அப்போது 9:30க்கு ஹவர் ஹேண்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்று ஹவர் ஹேண்டை பற்றி கேட்கலாம், இல்லை மினிட் ஹேண்டை பற்றி கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போது ஹவர் ஹேண்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ 9:30ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9:30க்கு எங்கே இருக்கும்? இங்கே பாருங்கள், ஹவர் ஹேண்ட் இங்கே இருக்கும். மினிட் ஹேண்ட் எங்கே வந்துடும்னா இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? இங்கே இருக்க மினிட் ஹேண்டு எங்கே வந்துடுங்க? இந்த இடத்துல இருக்கும். இதுதான் 9:30 இருக்கும். அப்போது 9:30 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹவர் ஹேண்டு இங்கே மாறிடும். ஸோ ஹவர் ஹேண்டு கொஞ்சம் நகர்ந்துடும், மினிட் ஹேண்டு இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ கொஸ்டினை கேட்குறாங்க, ஹவர் ஹேண்டு வந்து எந்த பாயிண்டில் இருக்குன்னு கேட்குறாங்க 9:30க்கு. அப்போ பாருங்கள், இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ஸோ அதுக்கு மிடில் தானே இருக்குது. மிடில்லேருந்து என்ன கிடைக்குங்க? சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற டைரெக்ஷன் கிடைக்கும். 9 o'clock போது ஹவர் ஹேண்டிங் இருக்கும். 9:30க்கு நாங்கள் கொஞ்சம் மூவ் ஆகிடும். மூவ் ஆனால் எங்கே போயிடும்? சவுத் அண்ட் வெஸ்ட்டுக்கு மிடில் போயிடும். சவுத் அண்ட் வெஸ்ட்டுக்கு மிடில் இருந்தால் என்ன கிடைக்கும்? சவுத் வெஸ்ட்டுன்னு கிடைக்கும். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ். நன்றி நண்பர்களே.